வாங்க இன்றைக்கி வந்து நாம் காட்டில் பொறிச்சிட்டு வந்த தொய்யக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு மண்சட்டி வச்சு கீரை தொய்யக்கீரை சுத்தம் பண்ணி தண்ணியில் கழுவி அலசி போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கதா, இதை தொய்யக்கீரை. எங்கள் ஊர் பக்கம் இதை தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து தொய்யக்கீரை, எங்கள் ஊர் பக்கம் இப்படி தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து தேவையானது வந்து என்னென்னா, இது வந்து தண்ணியில் அலசி போட்டு வச்சுக்கிது, அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ஊற்றலாம். இதுக்கு வந்து தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கல்லுப்பு கொஞ்சமாக, இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கீரை வந்து நல்லா சுருங்கி வந்துடும். அப்புறம் எடுத்து கடையிறது தான். பாருங்கள், கீரை வந்து எப்படி சுருங்கி வந்துருச்சுன்னு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோமா கீரையோட டேஸ்ட்டே போயிடும். அது கீரையே தண்ணி விடும். சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்து கடைஞ்சிடலாம். பாருங்கள், மத்து போட்டு கடைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இது தாளிக்கவெல்லாம் மாட்டோம், நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். இந்த கீரைங்கள்லேயே இந்த தொய்யக்கீரை மட்டும் நைஸாக வரும். பார்க்குறதுக்கு பேஸ்ட் மாதிரியே கடைஞ்சமா நைஸாக வரும். தாளிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் காட்டில் கீரையை பறிச்சுட்டு வரத்தான், வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதான். அவ்வளோதான். நீங்களும் இந்த கீரை கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.